வெல்கம் டு சேஷாப் வேவ். சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் டாப் குக் டூப் குக் நிகழ்ச்சியின் நடுவராக இருக்கும் வெங்கடேஷ் பட் தாய்லாந்தில் இருந்தபடியே திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அது இளையதளத்தில் அதிகமான கருத்துக்களை பெற்று வருதுங்க. விஜய் டிவி சமையல் நிகழ்ச்சியில் மூலமாக சின்னத்திரை ரசிகர்களுக்கு பிரச்சயமான வெங்கடேஷ் பட் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பெரிய அளவில் பிரபலம் அடைந்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் முதல் சீசன்ல இருந்து 4 சீசன்கள் வரை நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் திடீரென அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி சன் டிவியில் டாப் குக் டூப் குக் அப்படின்ற நிகழ்ச்சிக்கு நடுவராக மாறிட்டாரு. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் வடிவேலு உட்பட பல வெள்ளித்திரை பிரபலங்கள் கலந்து கொண்டு இருக்காங்க. அதோடு விஜய் டிவி பிரபலங்களும் பலரும் டூப் குக்காவும் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்க தொடங்கியிருக்கு. அதே நிலையில வெங்கடேஷ் பட் திடீரென ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் பேசுகையில், நான் இப்பொழுது தாய்லாந்துல இருக்கேன். அங்கிருந்து நான் இந்த வீடியோவை அவசரமா போஸ்ட் செய்யறேன். அதற்கு காரணம் மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் டெலிவிஷனில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளுக்கான டிஆர்பி வியாழக்கிழமை தோறும் வெளியாகுது. அந்த வகையில டாப் குக் டூப் குக் நிகழ்ச்சிக்கு டிஆர்பி வெளியாகி இருக்கு. அதை பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்படி ஆகும்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கல. காரணம், கடந்த வாரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு 4.44 புள்ளிகள் டிஆர்பி கிடைச்சிருக்கு. ஆனாலும் மக்கள் எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்காங்க என்பதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னமும் இது போல மக்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு நான் வேண்டிக் கொள்றேன். அது ஆதரவு தந்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து தான் நான் இந்த வீடியோவை அவசரமா போஸ்ட் செய்கிறேன் அப்படின்னு தாய்லாந்தில் கடலில் பயணித்தபடி வெங்கடேஷ் பட் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காரு. ஏற்கனவே வெங்கடேஷ் பட் இன்னொரு பேட்டியில் பேசும்போது, குக் வித் கோமால் நிகழ்ச்சி போல எனக்கு டாப் குக் டூப் குக் நிகழ்ச்சி கிடையாது. காரணம், குக் வித் கோமால் நிகழ்ச்சி எனக்கு 20 நாட்களுக்கு மேலாக ஷூட்டிங் நடக்கும். ஆனால் இங்கே மாசத்துல 4 நாள் தான் எபிசோடு இருக்குது. அதற்கு குறைந்தபட்சம் 10 நாட்கள் மட்டும்தான் எனக்கு ஷூட்டிங் இருக்கும். அதற்கு பிறகு உள்ள நாட்களில் ஃப்ரீயாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல தான் இப்போது தன்னுடைய விடுமுறை நாளில் தாய்லாந்தில் இவர் சுற்றுலாவிற்கு போயிருக்கும் நிலையில தன்னுடைய ரசிகர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா